இன்றைக்கு நாம் வேறு ஒரு சபை வரலாற்று உண்மையை, சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மிலன் பிரகடனம். கிபி 313 கொடுக்கப்பட்ட இந்த பிரகடனம். மிலன் பிரகடனம் என்றால் என்ன? அதாவது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வேதம் அது சட்டவிரோதமான, அது அநேக துன்புறுத்தல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு மதம் என்கிற ஒரு நிலை மாறி, அது அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு முக்கியமான ஒரு மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரகடனம் தான் மிலன் பிரகடனம். கிறிஸ்தவர்கள் அநேக ரோம ராஜாக்களாலே துன்புறுத்தப்பட்டனர். அதில் இறுதியாக டயக்லீசியன் மற்றும் கெலாரியஸ் என்று சொல்லக்கூடிய ரோம போர் சேவகர்கள், அவர்கள் இந்த கிறிஸ்தவத்தை பின்பற்றினவர்களை அதிகமாக துன்புறுத்தினர். இந்த சூழ்நிலையிலே அநேகர் விசுவாசத்திற்காக அவர்கள் மரித்தார்கள். இந்த நிலையிலே கடைசியாக கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோம பேரரசன் அவன் ஆட்சி பொறுப்பிலே வருகிறான். அவன் பல யுத்தங்களை மேற்கொள்கிறான். யுத்தங்களிலே அவனுக்கு பல வெற்றிகள் கிடைக்கிறது. இறுதியாக மில்வியன் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவன் சண்டைக்கு கிளம்புகிறான். அவன் போரிடுகிறான். முதலாவது போரிலே தோல்வி, இரண்டாவது போரிலே தோல்வி, தொடர்ந்து இப்படி தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிறான். இந்த தோல்விகளை கண்ட அவன் மிகவும் மனம் உடைந்தவனாய், இறுதியாக அவன் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பலங்களையும் தன்னுடைய தைரியத்தெல்லாம் வரவழைத்து கொண்டு அவன் போருக்கு கிளம்பி போகிறான். அப்படி போகும்போது திடீரென்று அவன் ஒரு காட்சியை வானத்தில் பார்க்கிறான். அந்த காட்சியிலே அவனுக்கு ஒரு சிலுவை தெரிகிறது. ஆனால் அந்த சிலுவை அடையாளத்தை அவன் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவன் தன்னுடைய திரும்ப வந்து அந்த போரிலே அவன் கடுமையான யுத்தம் செய்து அந்த போரிலே அவன் ஜெயம் பெறுகிறான். உடனடியாக அவனுடைய மனசுல ஒரு பெரிய சந்தோஷம். நான் இந்த அடையாளத்தை பார்த்த பின்பு தான் எனக்கு இந்த வெற்றி கிடைத்தது என்று சொல்லி அவன் குதூகலிக்கிறான். உடனடியாக வந்து அவன் தன்னுடைய சக பிரபுக்களோடு அவன் பேசுகிறான். இந்த அடையாளம் என்ன என்று கேட்கிறான். இது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம். ஆகவே அன்று முதல் அவன் கிறிஸ்தவ மார்க்கம் உண்மையானது, அதிலே தொழுது கொள்ளப்படுகிற தேவன் உண்மையானவர் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறான். இந்த அடையாளத்தினாலே எனக்கு வெற்றி கிடைத்தது என்று சொல்லி அந்த கான்ஸ்டான்டைன் மன்னன் அவன் அறிக்கையிடுகிறான். ஆகவே அந்த வாசகத்தை அவன் லத்தீனிலே அவன் எழுதச் சொல்லுகிறான். அந்த வாசகம் என்னவென்றால், இன் ஹோக் சிக்னோ வன்சி, பை திஸ் சிம்பிள் ஐ ஹாவ் கான்க்வெர்ட். இந்த அடையாளத்தின் நிமித்தமாக எனக்கு ஜெயம் கிடைத்தது என்று. அது என்ன அடையாளம்? அது சிலுவையின் அடையாளம். இந்த வாசகத்தை நாம் கத்தோலிக்க திருச்சபையிலே அவர்கள் கொடுக்கிற நற்கருணையிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். ஆகவே இதன்படி கிபி 313 அவன் பெரிய சங்கத்தை கூட்டி அவன் ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்தி கிறிஸ்தவர்களுக்கு அந்த பிரகடனத்தை அவன் கொடுக்கிறான். அந்த பிரகடனம் தான் மிலன் பிரகடனம். இது நடந்தது வட இத்தாலியிலே மிலன் என்கிற ஒரு நகரத்தில் அந்த கூட்டம் கூடி இதை செய்ததினாலே அது மிலன் பிரகடனம், எடிக்ட் ஆஃப் மிலன் என்று சொல்லி சபை வரலாற்றிலே அதை அழைப்பார்கள். அதன்படி இனி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடாது. அடுத்ததாக கிறிஸ்தவ மதமானது அது ஒரு அரசாங்க அங்கீகாரம் பெற்ற மதமாக இருக்கிறது. மூன்றாவதாக, அரசாங்கத்தில் எடுக்கப்படுகிற எந்த முடிவும் கிறிஸ்தவ மத போதகர்கள் உட்கொண்டு
அவர்களை உட்படுத்தி தான் அந்த முடிவு எடுக்கப்படும். ஆகவே அரசாங்க அமைச்சரவையில கிறிஸ்தவ மதத்தின் தலைவர்கள் ஒரு முக்கிய பிரமுகர்களாக, ஒரு முக்கிய பங்கு வகிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு அங்கீகாரம் அமைந்த ஒரு பிரகடனம். இந்த பிரகடனத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக ஏவி எழுப்பிவிடப்பட்ட கொடூர தாக்குதலும் துன்புறுத்தலும் அடியோடு நின்றுவிட்டது. இதைத்தான் மிலன் பிரகடனம் என்று சொல்லி சபை வரலாற்றிலே ஒரு முக்கிய நிகழ்வாக நாம் அழைக்கிறோம். மீண்டும் ஒரு உண்மை நிகழ்வோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.